இனிய காலை வணக்கம். நம்ம திங்கட்கிழமை காலையில இருக்கிறோம். ஒரு பாசிட்டிவான வீக் வந்து தொடங்குது. ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இயர் எண்ட் வந்து ஒரு 2 நாள் தான் இருக்கு. ஸோ வீக் வந்து பாசிட்டிவா போக போதா? இல்ல 2 நாள் லாஸ்ட் இயர் எண்ட்ல வந்து 2 நாள் சேல்ஸ் நடக்க போதா? நிஃப்டில வாங்க பாத்துடலாம். நான் உங்களுக்கு வந்து நிஃப்டியோட சார்ட் ஷேர் பண்றேன். ஸோ நிஃப்டியோட சார்ட் வந்து இது வந்து 45 மினிட்ஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம். ஸோ ஃப்ரைடே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கே வந்து கேப் அப் ஓப்பன் ஆச்சு. ஒரு வியாழக்கிழமை வந்து எக்ஸ்பைரி வந்து 750 ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆச்சு. இந்த 750 ரேஞ்சில் க்ளோஸ் ஆன நிஃப்டி டப டப டபன்னு வந்து என்னன்னா கேப் அப் ஓப்பன் ஆகி இங்க ஒரு ஷூட்டிங் ஸ்டார் 45 மினிட்ஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு நெகட்டிவ் கேண்டில் பண்ணிட்டு கட 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 கடன்னு கீழே வந்து எங்க தொடங்கினாரோ அங்கேயே வந்து முடிச்சுட்டு போயிட்டாரு நிஃப்டி. ஸோ இன்னைக்கு என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் இந்த 45 மினிட்ஸ்ல வந்து இந்த இடத்துல வந்து நிஃப்டி ஹோல்டு பண்ணிருக்கு. அதாவது 230 கேண்டிலோட லோ பிளஸ் வந்து ஃபைனல் க்ளோசிங் கேண்டிலோட லோ. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ்ல 3:15க்கு ஆரம்பிச்ச கேண்டிலோட லோவும் 2:30 மணிக்கு ஆரம்பிச்ச கேண்டிலோட லோவும் சேம் லெவல்ல இருக்கு. இட் மீன்ஸ் பையர் வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் ஆயிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பையர்ஸோட எஸ்எல் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியால இருக்கும். இந்த 770 780 ஏரியால இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த பையர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அன்லெஸ் அண்டில் இந்த எஸ்எல் பிரேக் ஆகுற வரைக்கும் இந்த பாயிண்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து போடுறேன். 780 இந்த 780 கிட்ட வந்து அவங்களோட எஸ்எல் இருக்கும். 780 750 லெவல்ல எஸ்எல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த லெவல்ல வந்து நிப்டி ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா 750ல இருந்து 780 ஹோல்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து அப்சைட்ல வந்து ஒரு 880ல இருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு 920 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து இன்ட்ராடேல பாத்தீங்கன்னா இந்த 880 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் பாத்தீங்கன்னா 920 இருந்து 940 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா ஒர்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து இதை வந்து 5 மினிட் சார்ட்டா மாத்தி பார்த்தோம்னாக்கா, ஸோ இன்னைக்கு வந்து சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா இந்த 780 ஜோன் வந்து ஒரு சப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்போர்ட் இருக்குங்களா க்ளோசிங்ல வந்து இந்த 800 ஒரு சப்போர்ட். இந்த ரெண்டு சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணாக்கா நிப்டி வந்து கட 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 கடன்னு நெக்ஸ்ட் சப்போர்ட் ஏரியாவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த ஏரியா. ஸோ 680 இந்த ஜோனுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப நிப்டியோட லாட் சைஸ் வேற மாத்திட்டாங்க. அதனால எப்போதுமே வந்து சேஃப்டியா ட்ரேட் பண்ணுங்க. இதுதான் வந்து இன்னைக்கு வந்து நிப்டியோட நிலைமை. 800 ஒரு சப்போர்ட். இன்கேஸ் ஓப்பனிங் கேப் அப் அப்படின்னா 800 ஒரு சப்போர்ட். 780 பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த லெவல் 750. ஸோ அதுக்கு கீழே போனா 680. ஸோ இதான் இன்னைக்கு நிஃப்டியோட நிலைமை. ஸோ நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் மூணாவது என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வீக்ல ஃபர்ஸ்ட் நாள். பட் இயர் ரெண்டுல வந்து 2 நாள் தான் இருக்கு. ஸோ இதுல வந்து செல்லர்ஸ் வந்து இறங்கி அடிக்க போறாங்களா இல்ல பையர்ஸ் வந்து வாங்கி மேல கொண்டு போக போறாங்களாங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு நிலைமை. தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் கணேசன் சண்முகவேல் சைனிங் அவுட் அண்டில் வி மீட் அகைன்.